சங்கீதம் 6, 8, 9. Psalms 6, 8 and 9. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம். சங்கீதம் 56, 8. Psalms 56, 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். நம்ம முதல்ல வாசிக்கும் போது பார்த்தோம், அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். 56, 8 பார்த்தோம், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணீர் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கண்ணீர் இருக்குங்க. துக்கத்தின் கண்ணீர், துக்கம் அது நம்மளால் அடக்க முடியாமல் வர்ற கண்ணீர். நம்ம நேசிக்கிற யாரையாவது இழந்துடும் போது, இறப்புகள், இது மாதிரி நிகழ்வுகளின் போது கண்ணீர் என்ன செய்து வருது. நோயின் கண்ணீர், நோயினால அந்த வேதனை இருக்கு பாருங்க, அது தாங்க முடியாம வர்ற கண்ணீர். அடுத்து பாருங்க, தோல்வியின் கண்ணீர். வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கும் போது we shed tears. பல சூழல்ல எதிர்பார்த்திருப்போம், சில உயர்வு, மேன்மை, இப்படி பல காரியங்களை நம்ம எதிர்பார்க்கும் போது அது நமக்கு கிடைக்கல, தோல்வி உண்டாயிருச்சு அப்படின்னா we shed tears. அடுத்து பாருங்க, மனவேதனையின் கண்ணீர். மனவேதனை, மனசுல சொல்லி முடியாத பாரம் இருக்கும், வேதனை இருக்கும், அதனால வருகிறதான கண்ணீர். அடுத்து பாருங்க, மனந்திரும்புதலின் கண்ணீர். என்ன கண்ணீர்? மனந்திரும்புதலின் கண்ணீர். அடுத்து ஒரு கண்ணீர் இருக்கு, அது என்னன்னா ஜெபத்தின் கண்ணீர். அநேகர் பாருங்க, ஜெபிக்கணும்னு வந்துட்டாலே அவங்க கண்கள் கலங்கும், கண்ணீர் ஊத்தும். ஜெபம் ஏறெடுத்துட்டா உடனே என்ன வந்துடும்? கண்ணீர் வந்துடும். இப்படி நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பலவிதமான கண்ணீர் வடித்திருக்கிறோம், வடிக்கிறோம். இப்படி கண்ணீர் பல விதங்களில் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கண்ணீர் வடித்தாலும் நாம் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மன வேதனையினால் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், தோல்வியினால் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், துக்கத்தில் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், நோயினால், வியாதியினால் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், நீங்கள் ஜெபத்தில் கண்ணீர் வடிச்சிருக்கலாம். எப்பேற்பட்ட கண்ணீர் துளியாக இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு 4 செவுத்துக்குள்ளே யாரும் இல்லாத போது மன வேதனையினால் யாருக்கும் தெரியாத நேரத்தில் நீங்கள் வடித்த கண்ணீரை கூட கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பார்த்த தேவன். 56, 8 நம்ம வாசித்தோம், அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இதுக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? அல்லேலூயா. என் கண்ணீரை அவர் அவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் அவர் கணக்கில் இருக்கு. கணக்கில் என்ன செய்யுது? இருக்கு. போன வருஷம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி நாம் வடித்த கண்ணீர் அவருடைய கணக்கில் இன்னும் என்ன செய்யுது? இருக்கு. ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜூலை 26 வடித்த கண்ணீர் கவுண்ட்ல இருக்குப்பா, அதுக்கு நிச்சயம் பதில் உண்டுப்பா. அல்லேலூயா.
ஒருவேளை இந்த கண்ணீருக்கு கிடைக்கிற பதில் வேணா தாமதமாகலாம், ஆனா கண்ணீர் கணக்குல இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு கிடைக்கிற பதில் ஒருவேளை தாமதமாகி போகலாம், ஆனா வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. காரணம் அது கணக்கில் இருக்கிறது, அது கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. நிச்சயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. வேதாகமத்தில் அநேகர் கண்ணீர் சிந்தினவர்கள் உண்டு. ஒரு சிலரை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை வாசிங்கன்னா அங்க ஒரு அம்மா கண்ணீர் வடிச்சாங்க. யாரு சொல்லுங்க? அன்னாள். அந்த அம்மா யாருக்காக கண்ணீர் வடிச்சாங்க? ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? கண்ணீர் வடிச்சாங்க. அந்த அம்மா பல வருஷம் குழந்தை இல்லாமலே இருக்கிறாங்க. குழந்தை இல்லாம இருந்தது ஒரு பெரிய பிரச்சனையா கூட இல்லை, ஆனா அதனால ஏற்பட்ட நிந்தை இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. குழந்தை இல்லாம கூட இந்த அம்மா இருக்கிறதா தான் என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. ஆனா அதனால நிந்தனை வந்தது பாருங்க, நிந்தித்தார்கள் பாருங்க, அது மன வேதனை, பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்தது. அதனால் இந்த தாயார் கண்ணீர் வடித்தாள். மன கிளேசமுடையவளாய் இருந்தால் கண்ணீர் வடித்தாள். அவளுடைய கண்ணீர், அவருடைய அழுகைய கர்த்தர் கணக்கில் வைத்தார். அடுத்த வருடத்திலேயே ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அல்லேலூயா. கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தாவீது, நம்ம இப்ப வாசிச்ச சங்கீதங்கள்லாம் பாருங்க, தாவீதே சொல்ற அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீது அழுததை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கேட்டார். எப்படி அழுதார்? ஏங்கி எழுதிருப்பாரு. ஏன்னா ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அவர் அழுததுல அவருக்கு கண்ணீரெல்லாம் வற்றி போயிருச்சான். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் படுக்கையே என்ன செஞ்சிருச்சு? நனைந்து போனதுங்கிறாரு. கண்ணீர் வடிஞ்சு 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 தலையணையெல்லாம் நனைஞ்சிருச்சு, நனைஞ்சு போயிருச்சு. இப்படி கண்ணீர் வடித்த தாவீது, கண்ணீரை கர்த்தர் கண்டாரா? கண்ணீரை பார்த்தாரா? தாவீதின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். அந்த தாவீதை ராஜாவாக்கினார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா அங்க எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையில இருக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல இனி அவ்வளவுதான், பிழைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள, செத்து போவாருன்னு வேற சொல்லிட்டாரு ஆண்டவர். அப்படி அவருடைய வார்த்தை வந்துருச்சு தீர்க்கதரிசியின் மூலமா. இந்த நேரத்தில் அவர் கண்ணீர் வடித்தார். நடந்தது என்ன? ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அந்த கண்ணீரை பார்த்து 15 வருஷம் ஆயுசு வருடங்களை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பேதுரு கண்ணீர் வடித்தார். அந்த பேதுருவை சீஷர்களுக்கெல்லாம் தலைவனாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. மரியாள் கண்ணீர் வடித்தாள். அடுத்து இயேசுவை குறித்து வேதம் சொல்லுது, அவரே என்ன செஞ்சாரா? கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். நான் சொன்ன இந்த நபர்கள் கண்ணீர் வடித்தார்கள். எல்லா கண்ணீருக்கும் தேவன் பதில் கொடுத்தார்ல. வேதத்தில் இவர்கள் எல்லாரையும் தேவன் நமக்கு உதாரணமாய் வைத்திருக்கிறார். ஒருவர் கண்ணீர் கூட அலட்சியப்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கிறதுனால உங்க கண்ணீரும் என் கண்ணீரும் அலட்சியப்படுத்தவே படாது. கர்த்தர் நிச்சயம் ஏற்ற வேளையில நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி ஜெபத்தில் உங்களை நடத்த விரும்புகிறேன். முதலாவது, தேவன் நமது கண்ணீரை காண்கிறவர். ஆதியாகமம் 16:13 நம்ம வாசிச்சோம்னா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, காண்பவரை நானும் கண்டேன். என்னை காண்கிற தேவன், எல் ரோயி, என்னை காண்கிற தேவன். 56:8 நம்ம வாசிச்சோம், கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத வாசிச்சோம். இந்த வசனங்கள் நமக்கு எதை காண்பிக்கிறது? தேவன் நமது கண்ணீரை காண்கிறவர் என்பதை இவைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. வேதனையில வருகிற கண்ணீர், கஷ்டத்துல வருகிற கண்ணீர், பிரச்சனையினால வருகிற கண்ணீர்,
அநேக நேரம் மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சில சமயங்களில் நம்ம கண்ணீர் விடும்போது நம்மளை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, எப்போ பாரு சும்மா கண்ணை கசக்கிட்டு வராத, எப்போ பாரு சும்மா கண்ணில் இருந்து எப்படி தான் பொலன்னு வருதோ தெரியல. இப்படியெல்லாம் நம்மளுடைய கண்ணீரை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்கள் கண்ணீரும் என் கண்ணீரும் எதில் வச்சிருக்கிறாரு? துருத்தியில் வச்சுக்கிறாரு. அப்போ அதை ரொம்ப பத்திரமா அவர் என்ன செய்யணும் பார்க்குறாரு, வச்சிருக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ பத்திரப்படுத்துறாரு நம்ம கண்ணீர். அப்படின்னா ஒரு கண்ணீர் துளியும் வீணா போகக்கூடாதுங்கிறதுல தேவன் உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அப்போ மனுஷனுக்கு வேணா என் கண்ணீர் வெறும் தண்ணீரா தெரியலாம், ஆனால் கர்த்தருக்கு என் கண்ணீர் விலை உயர்ந்த பொக்கிஷம். அல்லேலூயா. அதனால என் கண்ணீருக்கு நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். ஆகார் வனாந்திரத்தில் அழுதால் யாரும் அவளை பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்த்தார், பதில் கொடுத்தார், அற்புதம் செய்தார். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்ல விரும்புகிறது, உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அடுத்து தேவன் நொறுங்கிய இருதயமுடையவர்களுக்கு அருகில் வருகிறார். நொறுங்கிய இருதயமுடையவர்களுக்கு அருகில் வருகிறார். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, நொறுங்குண்ட இருதயமுடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, போதும், சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுடையவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் கஷ்டப்படுறோங்கிறத பார்த்து கர்த்தர் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு தூரமாக போனதே கிடையாது. இருதயத்தில் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இதயத்தில் வேதனையோடு கவலைகளோடு இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாக நீங்கள் இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயங்கரமான கஷ்டம். என்ன கஷ்டம்? அக்னி சூளையில் என்ன செய்ய போகிறாங்க? தூக்கி போட போகிறாங்க. அக்னி சூளையில் தூக்கி போட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட கான்டாக்டில் இருந்த ஆள்லாம் கான்டாக்ட் என்ன செஞ்சுருக்கோம்? கட் பண்ணியிருக்கோம். எதுக்குடா நமக்கு வம்பு, அந்த 3 பேர் போட்டால் போதும், அவங்களோட நிற்கட்டும், நம்மளையும் என்ன செஞ்சிட வேண்டாம், பிடிச்சிட வேண்டாம் அப்படின்னு. இப்போ இந்த 3 பேர் தனியாக இருக்கிற ஆட்கள் தூக்கி அக்னி சூளைக்குள்ளே போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு வெளியே இருந்து பார்த்தா 3 பேரை தூக்கி போட்டுக்கிறாங்க. உள்ள எத்தனை பேர்? 4 பேர். இதுதான் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு தேவன் சமீபமாயிருந்தார். அல்லேலூயா. சமீபமாயிருந்தார், கூடவே உலாவி வந்தார். அல்லேலூயா. தானியேலுக்கு சிங்க குகையில், சிங்கத்தின் கெபியில் கர்த்தர் சமீபமாய் இருந்தார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தார். பேதுரு சிறைச்சேதம் பண்ணப்படுவதற்காக சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருந்தார், கர்த்தர் அவருக்கு சமீபமாய் இருந்தார். இந்த காலை வேளையில இருதயம் நொறுங்குண்டவர்களாக இருக்கிற நமக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அடுத்ததா பாருங்க, மூன்றாவது, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். தேவன் நம்ம என்ன செய்யறாரு? ஆறுதல் படுத்துறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆறுதலின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மத்தேயு 5:4 நம்ம வாசிச்சோம்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப நமக்கு ஆறுதலை தருகிறவர் இயேசு மாத்திரமே. கண்ணீரை நம்ம வடிக்கிறோம் பாருங்க, அந்த சமயத்தில் நம்ம தோளில் கை போட்டு நம்மளை அப்படியே தட்டி கொடுத்து நம்மளை கன்சோல் பண்ணுறது, நம்மளை ஆறுதல் படுத்துவது இயேசு மாத்திரமே. அல்லேலூயா.
ஆமென். அப்போ இந்த உலகம் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது, கர்த்தர் தான் நம்மளை ஆறுதல் படுத்தணும். அல்லேலூயா. அப்போ கண்ணீரோடு இருக்கிறதான நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் கர்த்தர். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் கண்ணீர் சிந்தும் போது தேவன் நம்முடைய கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுகிறார். நம்முடைய கண்ணீர் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். மாலையில் நீங்கள் அழுகலாம், ஆனால் காலையில் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? களிப்பு உண்டாகி விடும். சந்தோஷத்தை தேவன் கொடுத்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ இதில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, கண்ணீர் நிரந்தரம் அல்ல. இன்னொரு வார்த்தையும் சொல்லுமா, இரவு நிரந்தரம் அல்ல. நமக்கு இரவு அழுகை, அது கண்ணீர், அது நிரந்தரம் அல்ல. பகல் வரும், ஒரு வெளிச்சம் உதிக்கும், என் கண்ணீரை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமையா இருந்த யோசேப்பு எத்தனை அழுகை எழுதிருப்பார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த யோசேப்பை அதிபதியாய் கொண்டு போய் தேவன் வைத்தார். அல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், தேவனம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அருகில் இருக்கிறவர். 3வது, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். 4வது, கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். எளிமை நிற்பமாண்டுடைய பிரசன்னத்தில்